ஸ்மார்ட் லைவ் கட்சுமியின் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னோட சொன்னால் நான் எங்கே இருந்து கதைக்கிறேன்னு சொல்லணும்னா, நான் வவுனியா மாவட்டம் புளியங்குளத்துலேருந்து கதைக்கிறேன். A9 ரோட்டில் உள்ள புளியங்குளத்துலேருந்து கதைக்கிறேன். இது ஒரு தயிர் 1/4 லிட்டர் தயிர் இன்றைக்கு வாங்கினான். என்ன 1/4 லிட்டர் தயிரை பற்றி என்று கதை என்று பார்த்தோம்னு சொன்னால், சுமார் இப்போ ஒரு 30-40 வருடத்துக்கு முதல் நாங்கள் இந்த ஊரில், நான் இப்போ சிறுவனாக இருந்தபோது இந்த ஊரில் தயிர் நாங்கள் விலைக்கு வாங்குறதில்ல. ஏன்னு சொன்னால் எங்கட ஒரு விவசாய கிராமம், முழுதாக விவசாய கிராமம். அப்போ இங்கே வெள்ளாமல் தோட்டங்கள், பயிர், தென்னம்பிள்ளை, வாழை, அதோடு சேர்ந்த கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு எல்லாம் வளர்க்குற ஒரு இடம், மாட்டுப்பட்டிகளாக நிற்கிற இடம், ஒரு மாட்டுப்பட்டி. அப்படியான ஒரு இடத்துல என்னென்னு சொன்னால், இன்றைக்கு தயிர் வாங்குற போது எனக்கு ஒரு பின்னோக்கிய சிந்தனை கொண்டு போச்சுது. நாங்கள் சொல்கிறோம் பொருளாதாரம் வளர்ந்துட்டு, நாடு அபிவிருத்தி அடைஞ்சிட்டு, சுதேசிய பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்றலாம் சொல்கிறோம். ஆனால் அதை நாங்கள் ஒருக்கா திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த எந்த வகையான குறிகாட்டிகளை வச்சு பொருளாதார வளர்ச்சியை மதிப்பிடு நம்முடைய எனக்கு விளங்கியலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கெல்லாம் தயிருக்கு பெறுமதி இல்லை. அப்போ உற்பத்தி தன்னிறைவாக இருந்தபடியால் தயிர் இல்லாமல் எப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் போய் இலவசமாக வாங்கி கொள்ளலாம், ஃப்ரீயாக. அது ஃப்ரீன்ற இல்லை, இப்போ விலைக்கே காசு கொடுத்தாலே அடிக்க வருங்கள், பேசிக்கொண்டு வருங்கள். அதே மாதிரி தான் இந்த ஊரில் சிதம்பரியாச்சி, ரத்தினசிங்கண்ணன், அப்படி நிறைய பேர், 1-2 பேரை சொல்லல, நிறைய பேரிட மாடு இருந்தது. அதே மாதிரி வெள்ளாமை குளங்கள் இருக்குது, புளியங்குளம், பழையவாடி அப்படின்னு ஒரு இடத்துல குளங்கள் இருக்குது. அப்போ வெள்ளாமையும் சிறந்து விளங்கியது. அதே மாதிரி தான் கோழி முட்டையும் இங்கே ஒரு பண ரீதியான ஒரு பொருளாக இல்லை. அதை கொண்டாந்து கடையில் கொடுத்துட்டு ஆக்கள் தங்களுக்கு தேவையான சீனி, சர்க்கரை பொருட்களை வாங்குவேணும், முட்டையை கொடுத்துட்டு. அப்படி எல்லாத்த வீட்லேயும் கோழி, ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு. இந்த முட்டை பால் எல்லாம் வாங்குறதில்ல. இப்போ என்னென்று பார்த்தா தயிர் வாங்க போகிற போது எனக்கு சரியான கவலையாக இருந்தது. என்ன சொன்னால், எப்படி எங்களோட கிராமம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தது, அந்த முயற்சியாளர்கள், அந்த விவசாயிகள், அந்த கால்நடை வளர்ப்பாளர்னால் எங்கே போனவேண்டு யோசனையாக இருக்குது. இப்போ பார்த்தால் உண்மையில் நான் திரும்ப பார்த்தா மாடுகள் வளர்க்குறாக்கள் குறைவு. அதுவும் பெருமெண்ணிக்கையான மாடுகள் வளர்க்குறாக்கள் இல்லைன்னு சொல்லணும். ஒரு 10 மாடு 15 மாடு தான் வளர்க்குறேன். முதல் 100-150 மாடுகள் வளர்த்து செல்வச் செழிப்பு, அதாவது மிகவும் ஒரு பொருளாதாரத்தில் உணவில் தன்னிறைவோட வாழ்ந்த கிராமங்கள் இந்த கிராமம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால், இந்த குடிநீர் இங்கே பாருங்க, இந்த கிணத்து நீர் நான் இறைச்சி குளோரின் போட்டு நல்லா குடிக்கக்கூடியதாக இருக்குது, நல்ல தண்ணி. ஆனால் இந்த கிராமத்தில் உள்ள ஆக்கள் பேர் என்னென்னு சொன்னால், ஃபில்டர் வாட்டர், மினரல் வாட்டரை தான், அதாவது போத்தல் தண்ணியை தான் வேண்டி குடிக்கிறார்கள். ஏன் அப்படி குடிக்கிறார்கள் என்று எனக்கு விளங்கல. யார் அந்த மூளையை கழுவி அப்படி அவர்களை மாற்றினதுன்னு தெரியல. என்ன சொன்னால், எங்கட கிராமத்தில் உப்புண்ட பிரச்சனை இல்லை, கல்சியம் இருக்கலாம். ஆனால் கிணத்து தண்ணி குடிக்கக்கூடாது இல்லை, நல்ல தூய்மையான நல்ல தண்ணி எல்லாற்ற வீட்லையும் கிணறுகள் இருக்குது அநேகமாக. இப்போ அப்போ இப்படியான ஒரு மாற்றத்தை கண்டிருக்குது எங்களோட கிராமம். இதை பற்றி தான் நான் சிந்திச்சிருக்கிறேன். நீங்களும் இதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தால் எனக்கு ஒருக்கா கொமெண்டில் இதை போடுங்க, என்ன உங்களோட கிராமங்களையும் இப்படி இருக்கான்னு சொல்லி. இதை நாங்கள் மாற்ற வேணும். எங்களோட கிராமத்தை மீண்டும் கால்நடை வளர்ப்பில், விவசாயத்தில் தண்ணீரை இந்த தயிரெல்லாம் நாங்கள் வாங்கக்கூடாது. தயிர், கோழி முட்டையெல்லாம் நாங்கள் உற்பத்தி செய்து சாப்பிடக்கூடிய ஒரு முயற்சியாளராக, ஒரு விவசாயியாக நாங்கள் மாற வேணும் என்று தான் என்ற எண்ணமும் என்ற விருப்பமும். நன்றி, வணக்கம்.